இங்கே பாருங்க சொந்தங்களே, இங்கே பாருங்கள் சாப்பிட்டாங்க பாருங்கள். யூடியூப் சொந்தங்களே, இங்கே பாருங்க. நேற்று எவ்வளோ சாப்பாடு வச்சேன் பார்த்தீங்களா? அவங்க கண் முன்னாடி தான் நான் வச்சேன். சாப்பிட்டாங்க பாருங்கள். கோதுமை காலி பண்ணிட்டாங்க, கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? மறுபடியும் சாப்பாடு வைக்கலாம், வருவாங்க. பார்த்தீங்களா? ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா? இது வச்சுருக்க காலி பண்ணிட்டாங்க பாருங்கள். நேற்று எவ்வளோ சாப்பாடு உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் வச்சேன். சாப்பிட்டாங்கல்ல. இங்கே பாருங்கள், நேற்று செம மழைங்க. இல்லை, நைட்டில் காலையில் பெஞ்சிருக்கும் போல் மழை. பார்த்தீங்களா? மழை பெஞ்சிருக்கு. சூரிய பகவான் வரல, காணோம், மூடமாக தான் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது. நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த வீட்டில் தான் இவங்களுக்கெல்லாம் வைக்கிறேன். இப்போ இந்த வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் வேறு வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு அட்வான்ஸு 20,000 கொடுத்துட்டோம். இது எதனால் தெரியுங்களா வந்துச்சு? தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அவங்க பத்திரத்தவே எடுத்து கொடுக்காம கடைசியில் இந்த வீட்டை விற்கிற நிலமை வந்துருச்சு பாருங்கள் எப்படின்னு. நல்லது செஞ்சால் இந்த மாதிரி பார்த்தீங்களா? பாருங்கள், நாங்கள் அங்கே போகிறோம். நீ எங்களுக்கு நல்ல காலமே. இப்போ இதை விட டபுளாக தான் நாங்கள் இடம் வாங்குகிறோம். நண்பர்களே, இன்றைக்கி இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் வாழ்த்துறீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசி பசி பட்டினி இல்லாமல் வாழணும். நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே 4 பேர் சுற்றுவாங்க. அதே மாதிரியே இங்கே 4 பேர் நான் எப்போ கெட்டு போவேன்னு சுற்றி திரியிறாங்க. நான் குடியிருக்கிறேன் பார்த்தீங்களா? அந்த வீட்டில் அந்த இடத்துல 4 பேர் இருக்காங்க. இவ எப்படி வரலாம்? கரிச்சு கொட்டுறக்கே எல்லாமே அந்த சிவபெருமாள் பார்த்துக்குவார். நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு இங்கே நடக்கிறது பார்க்கத்தானே போகிறேன். எனக்கு சிவபெருமாள் கூட இருக்கார், கைவிட மாட்டார், சோதிப்பார். சிங்கம் மாதிரி திருப்பி இந்த தெருவுக்கு நான் வருவேன். இது நெஜம், இது சத்தியம். என் சிவபெருமாள் என்னை அப்படி விட மாட்டார், நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போகிறோம். ஏதாச்சும் காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காதீங்க. எல்லா புகழுக்கும் சிவபெருமாளும். நீங்களும் நல்லா இருக்கணும். யூடியூப் நம்பர் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நல்லா இருக்கணும். என் நண்பர்கள் எல்லோரும், நீங்கள் என் சொந்தங்கள், நீங்களும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். நீங்கள் வாழ்த்துங்கள் என் பிள்ளைங்கள. எல்லா புகழும் சிவபெருமாளுக்கு. எங்கள் ஒரு 4 வீட்டுக்காரவங்க இருக்காங்க. அவங்கள சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். ஜில்பியா ஊருக்கு போயிட்டா. அவள் வந்தா 2 நாள் இருந்தா கிளம்பிட்டா. அவள் ஃப்ரெண்டு அவளும் வருவா. அவள் வந்து மாடலிங்கில் கேரளா ஃபஸ்ட்டு போகலாம். அவளுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். உங்களுக்கு ஒரு பாய். ஃபுல் டோக்கு போய் சாப்பாடு போடணும். பாய்.